ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன் சமையல். வாங்க நம்ம வீட்டில் தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆயில் ஒரு கரண்டி சேர்த்துக்கலாம், 2 கரண்டி ஆயில் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை, புதினா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளியும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம கேரட், பீன்ஸு, பட்டாணி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும். தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அடுத்து தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி எவ்வளோ எடுத்துருக்கணும் அதுக்கு தகுந்த தேங்காய் பாலும் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. பக்கத்து அடுப்பில் பார்த்திங்கன்னா தோசைக்கல் போட்டிருக்கோம் தம்முக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. அரிசியும் தண்ணியும் சேர்ந்தாப்புல இருக்கணும் ஒரே அளவுக்கா. அதான் தம் வைக்கிற ஸ்டேஜ் வரும். தம் வச்சுக்கலாம். இப்போ கடாய் வச்சுக்கலாம். இப்போ நெய் சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி, திராட்சை இதெல்லாம் நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ சாப்பாடில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நாளைக்கு ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய்.